ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய நிலை இன்று 3வது இடத்திற்கு சென்றிருக்கிறது. 3க்கும் 4க்கும் இடையிலான போட்டியிலே தான் அவர் இருக்கிறார். நாமல் ராஜபக்ச அவர்களும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் இடையிலே யார் 3 யார் 4 என்ற போட்டி நடக்கிறது. ஆனால் இன்று முதல் நிலையிலே நாடு முழுக்க நாங்கள் இந்த பிரச்சாரங்களை செய்து வருகின்ற நாங்கள் கண்டு வந்த ஒரு விஷயம்தான், சஜித் பிரேமதாச அவர்கள் முதலிடத்திலே இருக்கிறார் என்பதை சந்தோஷத்தோடு நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். 2வது இடத்திலே அனுரகுமார திசாநாயக்க இருக்கிறார். எனவே இந்த அனுரகுமார திசாநாயக்கா அவர்களை நாங்கள் நிராகரித்தாலும் இன்று நாங்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு போடுகின்ற வாக்கோ அல்லது நமது கூட்டாளி நண்பர் அரியநேந்திரனுக்கு போடுகின்ற வாக்கோ அரியநேந்திரன் அவர்களுக்கு போடுகின்ற வாக்கோ எந்த பிரயோசனத்தையும் தரப்போவதில்லை. அந்த வாக்குகள் எல்லாம் நஷ்டமான வாக்குகள். அதே போலதான் ரணில் விக்ரமசிங்க அவர்களால் வெல்ல முடியாது என்று தெரிந்து கொண்டு அந்த வாக்களை நாங்கள் இல்லாமலாக்குவது, அந்த வாக்களை அவருக்கு அளிப்பது, அது சஜித் பிரேமதாசவுடைய வெற்றிக்கு தடையாக மாறும். அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், பொது வேட்பாளராக நிற்கின்ற அரியநேந்திரனுடைய வாக்காக இருக்கலாம், ரணிலுடைய வாக்காக இருக்கலாம், நீங்கள் அளிக்கின்ற பொழுது அது அனுரவுக்குத்தான் வாசியாக போய் சேரும். எனவே நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். யார் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர்? ஒரு நேர்மையான அரசியல்வாதி சஜித் பிரேமதாசா. எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் எத்தனையோ பேரை கண்டோம். எந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரும் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது ஒரு பாடசாலைக்கு கூட போய் தன்னுடைய படித்த பாடசாலைக்கு கூட உதவி செய்த வரலாறு கிடையாது. ஆனால் சஜித் பிரேமதாசா அவர்கள் யாழ்ப்பாணம் தொடக்கம் ஹம்பாந்தோட்டை வரை, அதே போல சிங்கள, தமிழ், முஸ்லிம், கத்தோலிக்க எல்லா மலையகம் எல்லா பாடசாலைகளுக்கும் உதவி செய்த ஒருவர். எனவே அவ்வாறு போய் உதவி செய்த ஒருவரை நாங்கள் நிராகரிப்பதா அல்லது எதிர்க்கட்சியிலே சஜிதை போலதான் அனுரகுமாரவும் இருந்திருக்கிறார், அவ்வாறு எந்த ஒரு உதவியும் செய்ததாக நாங்கள் அறியவில்லை. எனவே மாற்றம் தேவை என்று சொல்லுகிற ஒரு சிலர் இன்று அனுபவோடு நிற்கிறார்கள், ஜேவிபியோடு நிற்கிறார்கள். எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை. கோட்டாவுடைய ஆட்சியிலே 2 வருடத்தில் பொருளாதாரம் சீரழிந்து போலிங் யுகம் வந்தது. அதே போலதான் ஒரு பிரதேச சபையை கூட ஆளாத அல்லது எந்த ஒரு அனுபவம் இல்லாத ஜேவிபி நிலத்திலே இந்த நாட்டை கொடுத்தால் இந்த நாடு 6 மாதங்கள் கூட முன்னோக்கி செல்லும் என்று எங்களால் சொல்ல முடியாது. எனவே செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.